நம்ம செஞ்ச சின்ன சின்ன காரியங்கள்னால நம்ம துன்மார்க்கனா மாற்றப்படுகிறோம். துன்மார்க்கனா இருக்கும் பொழுது நமக்கு நிரந்தரமான சமாதானமோ நிரந்தரமான சந்தோஷமும் நமக்கு கிடைக்காது. நிரந்தரமான சந்தோஷத்தையும் நிரந்தரமான சமாதானத்தையும் அடையிறதுக்கு நாம முயற்சி பண்றோம். முயற்சி பண்ணணும். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரிய, பரிசுத்த வேதம் சொல்லுது, மனுஷனுக்குள்ள இருந்து புறப்படுகிறவரே மனுஷனை தீட்டுப்படுத்தும் சொல்லுது. நாமளே தீட்டுப்படுத்திக் கொள்வோம். நம்மளை வெளியில இருந்து யாரும் நம்மளை தீட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. நமக்குள்ள இருந்து, மனுஷனுக்குள்ள இருந்து பொறாமை, கோபம், வைராக்கியம், கொலபாதகம், மார்க்க போதகங்கள், பில்லி சுனியங்கள், பகைகள், விரோதங்கள், களியாட்டங்கள், புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருப்பது, விபச்சாரம், வேசித்தனம், காமவிகாரம், வன்கண், பெருமை, மதிகேடு, தூசணம், இப்படி அநேக பாவங்கள் நமக்குள்ளாக இருந்து புறப்படுது. கொஞ்ச நேரம் ரம்மியோ இல்ல மொபைல்ல ஏதோ சீட்ல ஆண்டா கேம் ஆண்டா சந்தோஷம் கிடைக்கும் நினைக்கிறாங்க. ஆனா அந்த கேம் முடிஞ்சோன்னு அவங்க சந்தோஷத்தை இழந்தவங்களா காணப்படுறாங்க. மதுபானத்துக்கு போய் மதுவை அருந்தும் பொழுது அந்த இதுல சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும் சொல்லி மதுவை அருந்துறாங்க. அந்த மதுபோதை முடிந்தவுடன் அவங்க சமாதானத்தை இழந்துடுறாங்க, சந்தோஷத்தை இழந்துடுறாங்க. சினிமாக்களுக்கு சென்று 3 மணி நேரம் சினிமாவை பார்க்கறாங்க, கேளிக்கை விடுதிகள் செல்றாங்க, கிரிக்கெட் மேட்ச் எங்க போனாலும் அந்த புரோகிராம் முடிஞ்ச உடனே அவங்க சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்துதான் வெளியே வராங்க. நிரந்தரமான சந்தோஷத்தை சமாதானத்தை அடையணும்னா நம்ம நம்மளை நாமே அறிக்கையிடணும். நம்ம தெரிஞ்சு தெரியாம நமக்குள்ள ஏதேனும் குற்றங்கள் குறைகள் இருக்குதா நம்மளை நாமே நிதானிச்சு பார்த்தோமானால் நமக்கு கட்டாயம் தெரியும் நாம் எந்த காரியத்தின் அடிமையாக இருக்கிறோம், எந்த சிற்றின்ப மோகத்துக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம் என்று நமக்கு தெளிவாக தெரியும். நாம் செய்த இந்த சிறுபல பாவங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால், எந்த பாவம் செய்திருந்தாலும் பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் பார்த்தீங்கன்னா இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாதுன்னு பரிசுத்த வேதம் சொல்லுது. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லுது. தேவனுடைய கிருபையின் வரமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை சுதந்திரிச்சு கொள்ளணும்னா நம்ம பாவம் மன்னிக்கப்படணும். நம்ம பாவம் மன்னிக்கப்படணும்னா பரிசுத்தமான ரத்தம் இந்த பூமியில சிந்தப்படணும். அப்ப எல்லா வேதமும் ஒத்துக்கொள்ளுது, ரத்த சிந்துதல் இல்லாம பாவ மன்னிப்பு இல்லை அப்படின்னு. அப்ப எந்த ரத்தம் சிந்தணும்? பரிசுத்தமான ரத்தம் சிந்தணும். அப்படின்னா நான் செஞ்ச பாவத்துக்கு என்னுடைய ரத்தத்தை சிந்துனா நான் இந்த பூமியில இருக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் செஞ்ச பாவத்துக்காக அவங்க பரிசுத்தமான ரத்தத்தை தேடி அலைஞ்சி சிந்தனம்னா யாருமே இந்த பூமியில வாழ முடியாது. ஆடி ரத்தமோ மாட்டு ரத்தமோ கோழி ரத்தமோ சிந்தினாலும் அதுக்கு ஈடு இணை ஆகாது. இந்த காரியத்தை தெரிஞ்சுதான் அந்த உன்னத தேவன் அந்த சராசரங்களை உண்டாக்கி, வானம் பூமி சந்திரங்களை உண்டாக்கி, அந்த சராசரங்களை கடந்து, தமிழ் மிகவும் தெளிவா சொல்லும் கடவுள் அப்படின்னு. கடவுள்னா மனிதனுடைய இருதயத்திலிருந்து அவனுடைய உடம்புக்கு வெளியில நாடு பூமி இந்த உலகம் அந்த சராசரங்களை கடந்து எவ்வளவு தூரம் கடந்து போனாரோ அவ்வளவு தூரம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள ஊடுருவி வாழக்கூடியவர் தான் இந்த கடவுள். அந்த உன்னத கடவுள் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில மனிதனாக பிறக்க செய்தார். அந்த மகிமையின் தேவன் இந்த பூமியில மனுஷனா பிறந்தாரு. பிறந்த உடனே கிறிஸ்தவ நாடு, முஸ்லிம் நாடு, எல்லா நாடுகளும் அதை இங்க ஏற்றுக்கொள்ளுது. ஆமா, இவர் உன்னத தேவனுடைய குமாரன் தான், இவர் பூமியில பிறந்தாரு. எல்லா நாட்டுடைய வரலாற்றிலேயே அவருடைய பேரை எழுதுறாங்க. கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிபி கிறிஸ்து பிறந்த பின் அப்படின்னு சொல்லி அந்த உன்னத தேவனை எல்லா நாடுமே அங்கீகரிக்குது. அந்த மகிமையின் தேவன் இந்த பூமியில மனுஷனா 33 வருஷம் வாழ்ந்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாரா. அவர் 33 வருஷமும் எருசலேமோ நாசரேத்து, அதுக்கப்புறம் அந்த சுற்று வட்டாரத்துல சுத்தி கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு தெரிய வைக்கிறாரு, காது கேட்காதவங்களை காது கேட்க வைக்கிறாரு, மரித்து போன லாசரை உயிர்ப்பிக்கிறாரு, அநேக அற்புத அதிசய அடையாளங்களை செஞ்சு 2026 வருடங்களுக்கு முன்பாக உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரிக்கணும்னு சொல்லி கல்வாரி சிலுவையில தன்னுடைய உடம்புல உள்ள அத்தனை ரத்தத்தையும் சிந்தி நம்மள ரத்தம் சிந்தி மீட்ட ஒரே கடவுள் என்று பார்க்கிறோம். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இந்த ஒரே ஒரு கடவுள் தான் இந்த பூமியில ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டாருன்னு சொல்லி அந்த பரிசுத்த வேதம் சொல்லுது. இந்த ரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டோம். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம பாவத்திலிருந்து விடுபட்டு நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நம்ம தயாரா மாறணும். நம்ம பாவத்திலே இருந்தோமானா நம்ம நித்தியமாய் எரியக்கூடிய அக்கினி கடலுக்குள்ள தள்ளப்படுவோம். அக்கினி கடல்
கடல்ல புழு சாகாதுன்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அந்த கடலுக்கு யாருமே செல்லக்கூடாது, எல்லாருமே அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னு சொல்லிட்டுதான் அந்த மகிமையின் தேவன் கல்வாரி சிலுவையில நம் கைகளினால் செய்த பாவங்களுக்காக அவருடைய கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. நாம் கால்களினால் செய்த பாவங்களுக்காக அவருடைய கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. நாம் சிந்தையினால் யோசித்து நாம் செய்த பாவங்களுக்காக அவருடைய தலையில் மூடி சுட்டப்பட்டது. நாம் மதுபானம் குடித்து குறை சொல்லி நம் வாயால செய்த பாவங்களுக்காக அவருக்கு காடியில காடி கலந்த கசப்பு தண்ணீர் அவருக்கு கொடுக்கப்பட்டது. உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையில 2026 வருடங்களுக்கு முன்பாக ரத்தம் சிந்தி அவர் நம்மளை மீட்டெடுத்தார்னு பார்க்கிறோம். இன்னைக்கும் ஒவ்வொரு நாளும் எங்கேயோ ஒருத்தங்களுடைய வியாதி சுகமாகுது. இயேசுவின் நாமத்துல கண்களை மூடி அவங்க ஜெபம் பண்ணும் பொழுது அவங்க கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைகிறாங்க. தற்கொலை எண்ணத்துல அவங்க போகும் பொழுது தற்கொலை ஆவியிலிருந்து அவங்க விடுவிக்கப்படுறாங்க. இன்னைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில மாபெரும் மாற்றத்தை அந்த மகிமையின் தேவன் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நாங்கள் சொன்ன இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால், ஏதாவது போராட்டங்கள் இருந்தால், கடன் பிரச்சனைகள் இருந்தால், உங்கள் வீட்டில் ஏதாவது தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்றால் நீங்கள் இருக்கிற இடத்தில் கண்களை மூடி இயேசுவே நீரே மெய்யான தேவன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று உங்கள் வாயினால் அறிக்கையிட்டு நீங்க இருக்கிற இடத்தில் எங்களுடைய சகோதரர்கள் இங்கிருந்து ஜெபம் பண்ணுவாங்க. நீங்க இருக்கிற இடத்துல நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாபெரும் மாற்றம் உண்டாகும். வேதம் சொல்லுது faith comes by hearing, hearing by the word of God. கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதை விசுவாசித்து ஜெபம் பண்ற எல்லாருமே ரட்சிக்கப்படுவாங்களா? கர்த்தரை தொழுது கொள்கிறவன் எவரும் ரட்சிக்கப்படுவான். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, இப்ப எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எங்கள் சகோதரர்கள் உங்களுக்காக ஜெபம் செய்வார்கள். நீங்கள் இருக்கிற இடத்தில் கண்களை மூடி நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் அற்புதம் நடக்கும். ஒவ்வொரு சின்ன தகப்பனை அவர்கள் மாறாட்டம். அவர்கள் எந்த கடன்கள் பிரச்சனைகளோடு வியாதிகளோடு இருக்கிறார்களோ அவர்கள் உங்களுக்கு வேண்டும் போதே இப்பொழுது சுகம் கிடைக்க முடியாத வேண்டுங்கள் தகப்பனே. ஒவ்வொரு தொடுக தகப்பனே அவர்கள் உங்களுக்கு பிள்ளைகளாக மாறட்டும். இந்த பாவ மன்னிப்பை அவர்கள் விட்டுக்கொள்ளட்டும். இந்த நேரங்கள் கூட இப்ப சொல்லுங்கள் நல்ல பிதாவே. அருமையானவர்களே, நாங்கள் அறிவித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி மேலும் அறிய விரும்பினால், பரிசுத்தமாக வாழ விரும்பினால், பரலோகம் செல்ல விரும்பினால் அறிவுள்ள ஆவிக்குரிய சபைக்கு சென்று சேருங்கள். அவர்கள் கற்றுத் தருவதான நல்வழியின்படி நடவுங்கள். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சௌகரியமாயிருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சௌகரியமாயிருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சௌகரியமாயிருக்கிறது. இயேசு உங்களை நேசிக்கிறார். அந்த பாட்டு பாருங்க. பாருங்க